கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளையிலும் தேவ கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. தேவன் தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 21 பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். பிரியமானவர்களே, நம் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னவென்று சொன்னால், நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலே விருத்தி அடைய வேண்டும். அதாவது இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம பிரயாசப்படுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு அந்த நிறைவை பெற்று கொண்டிருக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். கடந்த நாளிலே ஒரு 3 ஊழியர்கள் அமர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒருவர் சற்று வருத்தத்தோடு சொன்னார், ஐயா, 20 வருடங்களுக்கு மேலாக நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் என் ஊழியத்தில் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு விருத்தி இல்லை. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், ஆனால் என் இருதயம் அதில் சந்தோஷப்படவில்லையே. என் கண்களுக்கு முன்பு எத்தனையோ ஊழியர்கள் கர்த்தரால் மகிமையாய் பயன்படுத்தப்படும் பொழுது நான் ஏதோ ஊழியம் செய்கிறேன் என்கிற நிலையில் இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டார். அவருக்குள் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. கர்த்தர் எனக்கு தந்த அந்த ஊழியத்தில் வல்லமையாய் மேன்மையாய் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் இருந்தது. அப்பொழுது அருகில் இருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அதில் தான் அவங்கள நிலைநிறுத்துவார். நம்ம எதுக்கு அதிகமாக ஆசைப்படணும்? இப்போ இந்த விரல் இருக்கு, விரலாக இருந்தால் தான் இந்த சரீரத்துக்கு அழகு. இந்த விரல் நான் கண்ணை போல மாறணும்னு நினச்சா முடியுமா அப்படின்னார். ஒருவேளை அவர் சொல்லுகிறது யதார்த்தமாய் சொன்னாலும் மற்ற ஊழியக்காரருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமானது இல்லை. பிரதர், நீங்கள் சொல்கிறது சரி, ஓகே, பட் கர்த்தர் வல்லமை இல்லவர் தானே, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பொழுது அருகில் இருந்த மற்றொரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா, நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். உடனே அவர் கேட்டார், நான் என்ன தியாகம் ஐயா பண்ணணும்? இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கிருபையில் பைபிளை எத்தனையோ திருப்பி படித்து முடிச்சிருக்கிறேன், உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை மீண்டும் வெளிப்படுத்தினார். அப்பொழுது இவர் சொன்னார், எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கொள்ளுகிற மாதிரி இருக்காது, சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த தேவ மனுஷன் பயங்கர டிமாண்டு. அவர் பயங்கர பிஸியாக ஓடிக்கொண்டு இருக்கிறார். அநேக இடங்களில் அவரை அழைத்து பயன்படுத்துகிறாங்க. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அவர் சபையானது இன்றைக்கு வளர்ந்து பெருகி ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவரிடத்தில் நான் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? முழங்காலிலே நின்று வேதத்தை வாசிப்பார். அவர் முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்து முழங்காலிலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருடைய மூட்டு பகுதியில் இருக்கிற தசைகள் அப்படி வெடித்து பிந்து பிற்பு காய்ந்து அப்படி பிஞ்சி பிஞ்சி விழும். அவருடைய 2 முட்டுகளில் இருந்து இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவருக்கு புதுசாக ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுங்க, ஒரு வாரத்தில் அந்த பேண்ட் ஷர்ட்டு முட்டு பகுதியில் கிழிஞ்சிரும். ஏன்னா முழங்காலையே நின்று 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 மணி கணக்கா ஜெபிப்பார். அவரிடத்தில் நான் பார்த்த காரியம் அதுதான். அவருடைய 2 முட்டுகளும் எப்பொழுதும் ரணகளமாக தான் இருக்கும், புண்ணாக ஆறாத வடுக்களோடு தான் இருக்கும். ஆனால் அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறத பார்க்கிறேன்னு சொல்லும்போது இந்த முதலாவது சொன்ன ஊழியக்காரர் அப்படியே பார்த்துட்டு, ஓ,
இவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு இருக்காங்கண்ணே. அப்படி பார்க்க போனால் அவர்களுடைய பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே என்று சொன்னார். என்னையா இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க தியாகம் பண்ணணும்னு சொல்லும்போது நான் என்னையா தியாகம் பண்ணணும்னு கேட்டீங்க. ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாய்யா, என்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்கிறது. பாருங்க, தேவன் தன்னை பயன்படுத்தணும், வல்லமையாக இருக்கணும், எழும்பணும், பிரகாசிக்கணும் என்று ஆசைப்படுகிற மனிதனுக்குள்ள அவர் தன்னை தேவனுக்கு முன்பு நிறுத்தி பார்க்கும் பொழுது அதிகமாய் பிரயாசப்படுகிறவர் போல காணப்பட்டாலும், ஒரு தேவ மனிதனுடைய ஒரு சிறு அனுபவத்தை சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு உத்தமம் என்னிடத்தில் இல்லை. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் பட்சபாதம் உள்ள ஆண்டவரே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு மனிதன் வெளியரங்கமாய் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதன் பேர் புகழோடு இருக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாம் வெளியரங்கமாக பார்க்குறோம். ஆனால் அந்தரங்கத்துக்குள்ள அவர்கள் தேவ சமூகத்தில் எந்த அளவிற்கு தங்களை வெறுத்து ஒடுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்ம ஆசைப்பட்ட மட்டும் போதாது. தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்க. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? பரிசுத்தம், கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 3 காரியத்திலையும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, நிச்சயமாக உங்களையும் அநேகத்திற்கு அதிபதியாக மாற்றுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் வாழ ஆசைப்படுகிறோம், சந்தோஷமாய் வாழ ஆசைப்படுகிறோம், விருத்தியடைய ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்கள் அந்தரங்க வாழ்க்கை கவனித்து பார்க்கும் பொழுது கொஞ்சத்தில் எங்களிடத்தில் உண்மை இல்லை. ஆண்டவரே தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உண்மையை, கொஞ்சத்தில் உண்மையை அவர்கள் வாழும்படி கிருபை தந்து நீங்கள் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்தில் தவறுகிறார்களோ, பலப்படாமல் இருக்கிறார்களோ, குணப்படாமல் இருக்கிறார்களோ, அதில் அவர்கள் பலப்பட்டு குணப்படுவதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.